வெல்கம் டு இக்யூ வேர்ல்ட். வேதவினா விடைகள். மத்தேயு அதிகாரம் 20. பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பாயிருக்கிறது? வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு. திராட்சைத் தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டது யார்? வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன். வேலையாட்களுக்கு பேசப்பட்ட கூலி எவ்வளவு? 1 பணம். கடைத்தெருவில் நின்றிருந்த சிலரை திராட்சைத் தோட்டத்திற்கு எப்போது வேலைக்கு அனுப்பினான்? 3ஆம் மணி வேளையிலே. மூன்றாம், 6ஆம் மற்றும் 9ஆம் மணி வேளைகளில் எங்கே நின்றிருந்த சிலரை திராட்சைத் தோட்டத்திற்கு வேலைக்கு அனுப்பினான்? கடைத்தெருவில். சும்மா நின்ற சிலரை எப்போது திராட்சைத் தோட்டத்திற்கு வேலைக்கு அனுப்பினான்? 11ஆம் மணி வேளையில். திராட்சைத் தோட்ட எஜமான் யாரிடம் வேலையாட்களுக்கு கூலி கொடுக்க கூறினான்? காரியக்காரனிடம். பதினோராம் மணி வேளையில் வேலையமர்த்தப்பட்டவர்கள் எவ்வளவு பணம் வாங்கினார்கள்? ஆளுக்கு ஒவ்வொரு பணம். அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினது யார்? முந்தி வேலையமர்த்தப்பட்டவர்கள். முந்தி வேலையமர்த்தப்பட்டவர்கள் ஆளுக்கு எவ்வளவு பணம் வாங்கினார்கள்? 1 பணம். யார் முந்தினோராய் இருப்பார்கள்? பிந்தினோர். யார் பிந்தினோராய் இருப்பார்கள்? முந்தினோர். அநேகர் யார்? அழைக்கப்பட்டவர்கள். சிலர் யார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மனுஷகுமாரன் யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார்? பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும். யார் மரண ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டு புறஜாதியாரிடம் ஒப்பு கொடுக்கப்படுவார்? மனுஷகுமாரன். 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவது யார்? மனுஷகுமாரன். இயேசுவிடம் வந்து அவரை பணிந்து கொண்டது யார்? செபதேயுவின் குமாரருடைய தாய். இயேசுவின் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்காரக்கூடியவர்களை ஆயத்தம் பண்ணுவது யார்? பிதா. பேரும் யாரிடம் எரிச்சலானார்கள்? 2 சகோதரர். யார் இருமாப்பாய் ஆளுகிறார்கள்? புறஜாதியாருடைய அதிகாரிகள். கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் யார்? பெரியவர்கள். பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் எப்படி இருக்க கடவன்? பணிவிடைக்காரனாய். முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எப்படி இருக்க கடவன்? ஊழியக்காரனாய்.
ஊழியம் செய்ய வந்தது யார்? மனுஷகுமாரன். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தது யார்? மனுஷகுமாரன். எரிகோவில் இருந்து புறப்படும் போது இயேசுவுக்கு பின் சென்றது யார்? திரளான ஜனங்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டது யார்? 2 குருடர். குருடர்களை பேசாதிருக்கும்படி அதட்டினது யார்? ஜனங்கள். எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டது யார்? 2 குருடர்கள். குருடரின் கண்களை தொட்டது யார்? இயேசு. பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றது யார்? 2 குருடர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளை மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.